இப்போ பிளிப்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் 14 பிளஸ் செம கிரேசி டீல்ல இருக்குன்னு சொன்னோம். 56,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்க்கு வந்து பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான கார்டு ஆஃபர், டிஸ்கவுண்ட், எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம டைரக்டா 56,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி பிளேஸ் பண்ணிருக்காங்க. இது இல்லாம கார்டு ஆஃபரும் வந்து கொடுத்திருக்காங்க. HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம ஆனா இதுல இஎம்ஐ தான் போடணும். மினிமம் 6 மாசம் டென்யூர்ல இஎம்ஐ போட்டோம்னு வச்சுக்கோங்களா, நம்மளுக்கு 4,000 rupees கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஆனா அந்த இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ கிடையாது. கிட்டத்தட்ட 16% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா கூட 55,000 ரூபாய் கிட்ட நீங்க கட்டுற மாதிரி வரும். மினிமம் 6 மாசத்துக்கு நீங்க இஎம்ஐ போடுறீங்க அப்படின்னாலே. அது மட்டும் இல்லாம முன்னாடி நீங்க அந்த ப்ராசஸிங் ஃபீ இது எல்லாமே ஏறத்தாழன்னு வச்சு பார்த்தோம்னா ரெண்டும் ஒரு 500 ரூபாய் அந்த மாதிரி தான் டிஃபரன்ஸ் வந்து வரும். இது மட்டும் இல்லாம பிளிப்கார்ட்டோட ஆக்சிஸ் கிரெடிட் கார்டு வச்சு நீங்க வந்து பை பண்ணலாம். இது விட டைரக்டா பை பண்ணீங்க அப்படின்னா 2,800 rupees வந்து டைரக்டா வந்து கேஷ்பேக்கா வரும். அது அடுத்த மாசம் பில்ல வந்து அட்ஜஸ்ட் ஆகும். பிளிப்கார்ட்ல சும்மா கார்ட்ல ஆட் பண்ணிட்டு செக் பண்ணும்போது தான் இன்னொரு விஷயம் கண்ணுல வந்து படிச்சு, பேக்கேஜிங் ஃபீ 99 ரூபாய் ஓகே, ஆஃபர் ஹேண்ட்லிங் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 49 ரூபாய், என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்னடா புத்தாட்டாது